இப்போ பேர் மாற்றினா நல்லதுன்னு சொல்லிட்டீங்க ஓகே. பேர் மாறணுன்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ அபிநய சுந்தரி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இது வந்து இயற்கையாகவே பிறந்த உடனே ஜோதிடர்கள்ட்ட அந்த ஜாதகம் பார்த்து ஆனால் அவன் நான் ஈனாவில் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். வச்சுட்டாங்க. சரி வச்சு வளர்ந்தாச்சு. 18 வருஷம் வளர்ந்தாச்சு. 18 வருஷம் வந்தாச்சு, என்ன அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் படிச்சுட்டு இருக்கேன். எப்படி அது சர்டிஃபிகேட்டில் மாற்றுறது, பாஸ்போர்ட்டில் மாற்றுறது, பப்ளிக்கில் சொல்கிறது அப்படின்ற அந்த ஒரு நினைவு இருக்கலாம். நீங்கள் மாற்ற வேண்டியது அவசியம் ஏற்பட்டால் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கோம். மாற்றினால் அற்புதம் கிடைக்கும். இதே இந்த ஏயில் இருந்த அபிநய சுந்தரி அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா குறைஞ்சபட்சம் அந்த ப்ரீஃபிக்ஸ் மினிமம் அந்த பேர் இருக்கலாம். அந்த பேருக்கு முன்னால் ப்ரீஃபிக்ஸ் ஸ்ரீ அபிநய சுந்தரி அப்படின்னு வச்சா இமீடியட்டாக பஷப் ஆயிடும். இதுதான் அந்த பெயர் தாக்கம். ஒரு முன்பகுதியை இணைத்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. சரி, இன்னரில் ஒரு ஏ போட்டுக்கிட்டானே, ஆனால் அந்த ஏ உள்ள அபிநய சுந்தரி சுந்தாரி அப்படின்னு கூட போட்டுக்கலாம் அந்த ஒன்றா நம்பரை கொடுத்து. ஆனால் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்க முதல் எழுத்தே சரியில்லையே. முதல் எழுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தலையெழுத்துப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு தமிழ் முதுமொழி. சரி, தலையெழுத்துனா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் தலையில் எழுதியிருக்குமா? ஆமாம், எழுதியிருக்கு. அந்த ஜாயிண்ட் வந்து அந்த மண்டை ஓடில் ஜாயிண்ட் மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்குது. அதுதான் தலையெழுத்தோ அப்படின்னு நினைத்த காலகட்டங்களும் உண்டு. நாங்கள் ரிசர்ச் பண்ணையில் கிடைத்த தகவல், தலையெழுத்து அப்படின்றது இப்போ வில்லியம்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய தலையெழுத்து என்னவாக இருக்கும்? என்ன டபிள்யூவில் இருந்தால் 6ஆம் எண் முதல் எழுத்து. அந்த 6ஆம் எண்ணில் இருந்தால் அற்புதம். ஆட பாட அனுபவிக்க பிறந்த ஒரு எண் தான் அந்த 6. ஆனால் அவர் அதல பாதாளத்தில் கிடக்காரு, சாதாரண லெவலில் இருக்கார். அதுக்கு காரணம் அவருடைய தலையெழுத்து தான் அப்படின்றத அந்த காலத்தில் நினச்சிட்டு இருந்தாங்க. இன்றைய விஞ்ஞானபூர்வமாக அதை அலசி ஆராயலை. அவருடைய தலையெழுத்து அந்த டபிள்யூ அப்படின்ற அந்த முதல் எழுத்து தான். தலைப்பு எழுத்து தான் தலையெழுத்து. அந்த தலைப்பு எழுத்து அவருக்கு சரியாக இருந்துச்சுன்னா அவர் தலையெழுத்து நல்லா இருக்கும். தலைப்பு எழுத்து சரியாக இல்லைன்னா நம்ம மாற்றிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞான கலை தான் இந்த நியூமராலஜி. அதனால் கண்டிப்பாக பயன்படுத்தணும். அந்த தலையெழுத்தை மாற்றணும்னா நீங்கள் உங்கள் தலைப்பு எழுத்தை அவசியம் மாற்றணும். இன்றைக்கி தலையெழுத்து சரியாக இருக்கிறதுனால தான் பல நிறுவனங்கள், உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் இன்றைக்கி அதனுடைய தாக்கங்களை உலகம் முழுக்க வியாபிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கும் அந்த தலையெழுத்து தான் காரணம் அப்படின்றது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, பெயரை நாங்களாம் மாற்றிக்கலாமா? நீங்களாம் மாற்றிக்கலாம். இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்குறாரு. அவருக்கு ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு மெடிக்கல் ஸ்டோருக்காரர் மாத்திரை கொடுத்துட்டார். அவர் போகிறாரு, அவர் சரியாயிடுச்சு, அவருக்குள்ள விஷயம். இன்னொருத்தர் இந்த சிம்டம்ஸ்லாம் அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இந்த இப்போ கொடுத்தீங்கள அதே மாதிரி எனக்கு அவருக்கு வந்து 3 செட்டு மாத்திரை கேட்டு வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் இந்த 2ஆம் அவருக்கு சரியாகலை, 1ஆம் அவருக்கு சரியாக, அவர் 2 பேரும் ஒரு இடத்துல பார்த்துக்கிறாங்க, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, அவர் சரியாச்சு. இவருக்கு மட்டும் சரியாகலை, 2ஆம் நபருக்கு. அதே மாத்திரை தானே வாங்கினேன், அதே மாதிரி சிம்டம்ஸ் தானே இருந்துச்சு, ஏன் சரியாகலை அப்படின்னா அவருக்கு கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்துச்சு காய்ச்சல், 2 ஆண்டு வாட்டி வதச்சிச்சு இந்த காய்ச்சல் இந்த 2ஆம் நபருக்கு. அப்போ அவர் வந்து பிளட்டு டெஸ்ட் பண்ணி தான் அதை பண்ண முடியும். எப்போவுமே ஒரு மருத்துவர்கிட்ட போய் அணுகி அவருக்குள்ளதை கொடுத்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கிக்கிறது தான் பெட்ரு. அது மாதிரி நீங்களாக பேர் மாற்றுறது அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் இல்லை. யார்கிட்டையாவது ஒரு ஐடியா கேட்டுக்கிட்டு மாத்திரம் அதுக்காக வந்து இப்போ 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 6ஆம் நம்பரில் பேர் வச்சா நல்லா இருக்கும்னு இப்போ அது போயிட்டு இருக்கவே சொல்ல விட்டேன். அவங்ககிட்ட மாதிரி மாற்றிக்கக்கூடாது. இதற்கான ஒரு சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இவர் சரிதானா, இவர் வந்து பேர் வச்சு பல பேர் நல்லா வந்திருக்காங்களா, ஓடி போயிட்டாலான்னு விசாரிச்சுக்கிட்டு தான் பண்ணணும். சரி, நீங்களாக பேர் மாற்றிக்கிறதுக்கு நல்லா இருக்கா, உங்களுடைய எண்கள் வந்து பெயர் எண் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கு நான் இப்போ சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிறேங்க. இப்போ AIJQY இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா 1ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா RKB இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து 2ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. CGLS இந்த எழுத்துக்கள் எல்லாம் 3ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. DTM இந்த எழுத்துக்கள்லாம் 4ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. EHNX இந்த எழுத்துக்கள் எல்லாம் 5ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. UVW இந்த எழுத்துக்கள் எல்லாம் 6ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. OZ இந்த எழுத்து 7ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. PF இந்த எழுத்துக்கள் 8ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. ஒரு எண் விடுபட்டு போச்சே, அதுக்கு ஏன் எழுத்து சொல்லலை அப்படின்ற அடுத்த தாட் வரும். இப்போ 9ஆம் எண் இருக்குது, வெறும் 9 தான். அதுக்கு எழுத்துக்களே கொடுக்க முடியலை. அதுக்கு காரணம் வந்து 9ஆம் எண் ஒரு வில் பவர், ஹெவி, அதாவது தீ போன்றது இந்த 9ஆம் எண். அந்த நம்பருக்கு எழுத்து கொடுக்க முடியலை, அதை ஒர்க் அவுட் ஆகலை. அதனால தான் ஹேமண்ட் லூயிஸ் ஜீரோ சால்டியன் மெத்தடில் இந்த 9ஆம் எண்ணுக்கு மட்டும் எழுத்துக்கள் கொடுக்கலை.
இன்னொரு எழுத்தையும் சேர்த்து தான் அந்த 9ஐ உருவாக்கியிருக்காரு. இப்போ என்எம் அப்படின்னு கொடுத்துருவோம். எண்ணுக்கு 5, எம்முக்கு 4. இந்த 5 4 9. அப்படித்தான் அவர் கண்டினியூட்டி கொடுத்து அந்த பவரை அவர் வந்து அனுபவிக்க கொடுத்துருக்காரு. டைரெக்டாக கொடுக்கும் பல முயற்சி, பல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாரு. பட் கிடைக்கல. ஏன்னா அவரவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு மிகப்பெரிய அளவில் ஹீட் ஆயிடுச்சு. அப்போ அந்த அதிகமான ஹீட் ஆகிட்டால் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். அதனால் அந்த ஹீட்டை நம்ம கையில் எடுத்துக்க வேணாம்னு அதை தவிர்த்துட்டார். அதனால் இந்த எழுத்துக்கள் உங்கள் பேரில் இப்போ ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். எம் ராஜா, அவங்க அப்பா பேர் மருதுன்னு வச்சுக்கோமே. எம் ராஜா. அப்போ எம்முக்கு 4, ஆருக்கு 2, ஏக்கு 1, ஜேக்கு 1, ஏக்கு 1. அப்போ ராஜாவுக்கு 5, 2 3 4 5, இங்கிட்ட ஒரு 4, 5 4 9. இந்த எம் ராஜான்ற நம் பேருக்கு எண் வந்து 9 வருது. இந்த 6ல் பேர் ஆரம்பித்தா இந்த 9ஆம் எண் வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஏற்கனவே முதல் எழுத்தை சொன்னோம். அதுக்கு அடுத்த ஒரு பெரிய விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் கூட்டினா இந்த முதல் இடத்துக்கு சார்பாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் அதுவும் வந்து ஒரு சிறப்பான அம்சம் இல்லை. அதனால் எம் ராஜான்ற பேர் அது இருந்தால் அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு எண். அப்போ ஏதேனும் ஒன்று இப்போ மறுதுனா எம்ஆர் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு அதாவது எனக்கு சைஸு சட்டை வந்து 40, நானே 44 போட்டால் பெருசாக இருக்கும். அதே வந்து நான் 38 போட்டால் இறுக்கமாக இருக்கும். ஓரளவு ஸ்மார்ட்டாக இருக்கணும்னா நம்ம சட்டை சரியாக இருக்கணும். அது மாதிரி உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கேற்ப இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இல்லைன்னா மாற்றிக்கலாம். இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். நல்லா தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு, அற்புதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதை போய் தேவையில்லாமல் ஏமாற்றணும். இந்த விஞ்ஞான உலகத்தில் இது ஒரு மேட்டரா, இதெல்லாம் நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு விஞ்ஞானம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிகாரியாக இருப்பார். இந்தியாவிலே சிறப்பான ஒரு ஐபிஎஸோ ஐஏஎஸோ அல்லது ஒரு தேசிய அமைச்சராகவோ இருப்பார். அந்த கடைசி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், அற்புதமாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரே ஒரு சின்ன மேட்டரில் அவர் மாட்டிக்கிட்டு பெரிய அளவில் சுடிச்சு அரசினுடைய கண்ட்ரோலில் வந்து அவரை பதவி நீக்கம் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவருடைய கையொப்பம். இப்போ உயர் அதிகாரி ஒரு சின்ன ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 100 கோடி சாங்ஷன் ஆகணும். இப்போ 10 அதிகாரிகள்கிட்ட போய் ரவுண்ட் அடித்து ஒரு 20 நாளில் வரும் அந்த கான்ட்ராக்டை. அவர் கையெழுத்து போட்டால் 100 கோடி இமீடியட்டாக சாங்ஷன். அந்த சாங்ஷன் அத்தாரிட்டி ஒரு கையெழுத்து போட்டு அடிக்கோடு போட்டு 2 புள்ளி வைப்பார். போட்டு அடிக்கோடு போட்டு 2 புள்ளி வைப்பார். இந்த புள்ளியும் அடிக்கோடும் காத்துக்கிட்டே இருக்கும். அவரை என்னைக்கிடா டேமேஜ் பண்ணணும், கரெக்டாக பிடிச்சி அவரை பிடிச்சி உள்ளே போட்டோம். இப்போ இது பேர் கிராஃபாலஜி. நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கற்றுக்கொண்ட விஷயங்களெல்லாம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். அதிலெல்லாம் உண்மை இருக்கா? உண்மை இருக்கிறதுனால நம்மளை ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். நீங்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கலாம். அவர்கள் என்னையா நல்ல மனுஷன், எல்லாருக்கும் அற்புதமாக நடந்தார், அவ்வளோ ஒரு பரோபகாரி, அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க இல்லையா அப்படின்னோட சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் தன்னுடைய மூளையிலேருந்து கைக்கு வந்து அந்த கையொப்பத்தை போட வைக்கக்கூடிய அந்த தாக்கம் தான். அதுதான் அந்த தலையெழுத்து, அந்த முதல் எழுத்து. அது பண்ணுற வேலை தான். நேரிலே இப்போ இந்த நியூமராலஜி பற்றி நிறைய சந்தேகங்கள் எல்லாம். இந்த பேர் எப்படி இருக்க, இந்த குழந்தை என்ன படிக்கும், நாம் என்ன தொழிலுக்கு போவோம், இந்த தொழில் எப்படியே நிலைக்குமா, அடுத்த தொழில் போகலாமா, திரைப்பட துறையில் நம்ம நுழையலாமா, வேறு துறையில் போகலாமா, வக்கீல் ஆகலாமா, ஜட்ஜ் ஆகலாமா, இப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு. அந்த சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த பதில் தருவோம். ஷார்ப்பாக உங்களுடைய விஷயங்களை என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம சொல்லுவோம். அது மாதிரி நீங்கள் எழுதி அனுப்புனா கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் தகவல் தருவோம். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களோட நான் இதுவரை உரையாடியதற்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.